பிரமுகர் கொலை. குடும்ப சொத்து கைவிட்டு போனதால் தீர்த்து கட்டினேன். கைதான வாலிபர் பரபரப்பு வாக்குமூலம். குடும்ப சொத்து கைவிட்டு போனதால் தீர்த்து கட்டியதாக இந்து முன்னணி பிரமுகர் கொலையில் கைதான வாலிபர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். புதுவை எல்லைப்பிள்ளை சாவடி சித்தானந்த நகரை சேர்ந்த இந்து முன்னணி பிரமுகர் பகவான் துரை என்ற துரை கடந்த 22ஆம் தேதி ரெட்டியார்பாளையம் மருதம் நகர் கனகன் ஏரி சாலையில் மர்ம நபர்களால் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் துரையின் மனைவி ரேகாவின் தந்தை திருவேங்கடத்தின் மற்றொரு மனைவியான சித்ராவின் மகன் சூர்யா மற்றும் அவரது நண்பர்கள் சொத்து பிரச்சினை காரணமாக துரையை தீர்த்து கட்டியது தெரியவந்தது. அவர்களை தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் அரும்பார்த்தபுரம் மற்றும் திருவக்கரை பகுதியில் பதுங்கியிருந்த சூர்யா மற்றும் அவரது நண்பர்களான திண்டிவனம் நரேஷ்குமார், கோசப்பாளையம் கௌதம், ஸ்ரீநாத், மணிமாறன், எல்லைப்பிள்ளை சாவடி நாகராஜ், லாஸ்பேட்டை அருள், கோவிந்தசாலை கிருஷ்ணகுமார், கொம்பாக்கம் டேனியல் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். சூர்யா போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதில் தனக்கும் துரைக்கும் இடையே சொத்து பிரச்சனை இருந்து வந்தது. இது தொடர்பாக கோர்ட்டில் தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு அவருக்கு சாதகமாக வந்தது. குடும்ப சொத்து கைவிட்டு போனதால் அவரை எனது நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்து கட்டினேன் என்று கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய 4 கத்திகள், 3 மோட்டார் சைக்கிள், 2 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைதான 10 பேரும் புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதில் சிறுவன் தவிர மற்ற 9 பேரும் காலாப்பட்டு சிறையிலும், சிறுவன் அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட ரெட்டியார்பாளையம் போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு போலீசாரை புதுவை சட்டம் ஒழுங்கு சீனியர் போலீஸ் சூப்பரண்டன்ட் கலைவாணன் பாராட்டினார்.